என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. அசைவ உணவில் அதிக ஈடுபாடு உடைய ஒருவரிடம் அசைவ உணவால் வரும் பாவம் பற்றி கூறினார். உடனே அவர், கொசு, மூட்டைப்பூச்சி, எறும்பு ஆகியவை உயிரில்லையா? இவற்றை கொல்லாமல் எப்படி வாழ்வது? தாவரங்கள் உயிரில்லையா? பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் உயிரில்லையா? அவற்றை கொல்லாமல் வாழ முடியுமா என்பார்கள். இந்த கேள்விகள் மிக சிறந்தது, நம்மை மேலேற்ற வல்லது. ஆனால் கேட்கும் நோக்கம்தான் தவறானது. நாம் அன்றாடம் உண்ணும் உணவுகள், குடிக்கும் நீர், சுவாசிக்கும் காற்று ஆகியவற்றில் பாக்டீரியா உள்ளது. அவற்றை நாம் கொன்றே உயிர் வாழ்கின்றோம். அதுவும் உயிர்தான். அதுபோல் விலங்குகளும் பறவைகளும் உயிர்கள்தான். பாக்டீரியாவை கொன்று சாப்பிடும்போது விலங்குகள் மற்றும் பறவைகளை கொன்று சாப்பிட்டால் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டால் அவர் கேட்கும் நோக்கம் கொடியது. இந்த கேள்வி எங்கு சென்று முடியும் தெரியுமா? விலங்குகளும் பறவைகளும் உயிர்கள்தான். அதேபோல் மனிதர்களும் உயிர்கள்தான். விலங்குகள் பறவைகளை கொன்று சாப்பிடும் பொழுது மனிதர்களை கொன்று சாப்பிட்டால் என்ன தவறு என்ற கேள்வியோடு முடியும். பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளும் உயிரென்று உணர்ந்து அதை கொன்று வாழ்வதற்காக வருந்த வேண்டுமே தவிர, அதை கொன்று வாழ்கின்றோம் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் கொன்று வாழலாம் என்று எண்ணுவது எவ்வளவு கொடிய எண்ணம்! இதே கேள்வியை பாக்டீரியாக்களும் உயிர்கள்தானே, அதை உண்பதும் பாவம்தானே என்று கருணை உள்ளத்தோடு கேட்டிருந்தால் அந்த கேள்விக்கான விடையில் உள்ளது வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு. ஒரே கேள்வி, ஆனால் கேட்பவரின் உள்ளத்தை பொறுத்து பதில் வேறுபடுகின்றது. சரி, அப்படி பாக்டீரியாக்களை கொல்லாமல் நம்மால் வாழ முடியுமா என்றால் முடியும். அந்த வாழ்வை நோக்கி செல்வதே வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்க வாழ்வு. ஒவ்வொரு ஆன்மாவும் தனது பக்குவத்திற்கு ஏற்றவாறு அதை நோக்கி பயணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு நாள் ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த வாழ்வை பெறத்தான் போகின்றார்கள். ஆனால் யாருக்கு எத்தனை ஜென்மம் எடுக்கும் என்பது அவரவர்களின் முயற்சி, பக்குவம் ஆகியவற்றை பொறுத்தது. பாக்டீரியா போன்ற எந்த உயிரையும் கொல்லாமல் வாழ்வது எப்படி என்று தெரிந்து கொள்ள 2 விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. ஒன்று, நாம் பிறப்பிற்கு வந்த காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றொன்று, உண்மையில் அறிவு என்பது எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் ஆணவ மலத்தால் பெருந்துன்பத்தில் இருக்கின்றோம். தன்னை போல் ஒரு உயிர் பொருள் இப்படி ஆணவத்தால் துன்பப்படுகின்றதே என்று தனிப்பெரும் கருணை காட்டுகின்றான் இறைவன். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இனி துன்பமே இல்லாமல் என்றும் தன்னை போல் பேரின்பத்தில் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். அப்படி துன்பம் நீங்கி பேரின்பம் உண்டாக ஆணவம் நீங்க வேண்டும். ஆணவம் நீங்க பேரறிவை பெற வேண்டும். பேரறிவை பெற அறிவு வளர்க்கப்பட வேண்டும். அப்படி அறிவை வளர்க்கவே பிறப்பு இறைவனால் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் கொடுக்க விரும்பும் இன்பம் பேரின்பம் மட்டுமே. மற்றபடி உலகில் நாம் அனுபவிக்கும் இன்பத் துன்பம் எல்லாம் நாம் செய்த கண்மத்தால் உண்டானது. நாம் பிறந்ததே பேரின்ப பெருவாழ்வு பெறவே. வள்ளற் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார், உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். அந்த ஆன்ம லாபம் எதுவென்றால் கடவுளின் இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே என்பார். கடவுளின் இயற்கையான இன்பம் பேரின்பம், ஒப்பற்ற பெரிய வாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு. அறிவை வளர்த்து பேரறிவை பெற்று கடவுளின் பேரின்பத்தை அடையவே பிறந்திருக்கிறோம். சரி, இந்த அறிவு என்பது என்ன?
இந்த அறிவு என்ற இடத்தில் பலரும் குழம்பி விடுவார்கள். அசைவ உணவை உண்ணாமல் வாழ்ந்தால் நல்ல அறிவு உண்டாகும் என்று கூறினால் உடனே பலரும் பல அறிவியல் அறிஞர்களை மேற்கோள் காட்டி இவர்களெல்லாம் இத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள், இவர்களெல்லாம் அசைவ உணவு உண்டவர்கள்தான், இவர்களுக்கு அறிவில்லையா என்பார்கள். உண்மையில் இல்லை என்கின்றார்கள் மெய்ஞானிகள். திருவள்ளுவ பெருந்தகை அறிவுடையவர்கள் அசைவ உணவை பிற உடம்பின் புண் என்று உணர்ந்து ஒதுக்கி விடுவார்கள் என்பார். உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண் அது உணர்வார் பெறின் என்பார். வள்ளற்பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சிலர் உயிரிரக்கமில்லாமல் கொடியவர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு ஆன்ம அறிவு பிரகாசம் இல்லாமல் அஞ்ஞானத்தால் மழுங்கி இருக்கின்றது, அவர்களுடைய மனமும் தடித்து போய் இருக்கின்றது என்பார். அப்படியென்றால் இங்கு அறிவுடையவர் என்று யாரை குறிப்பிடுகின்றார்கள் என்றால், ஒருவர் எந்த அளவிற்கு கருணையுடையவராக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கே அறிவுடையவர் ஆவார். கருணையின் அளவே அறிவு. மற்றபடி உலகியல் அறிவு, அறிவியல் அறிவு ஆகியவை ஆன்ம அறிவு இல்லை. அதனை புத்தி என்றும் ஜீவ அறிவென்றும் கூறுவார்கள். அந்த அறிவு இந்த தேகம் போனால் இருக்காது. ஆனால் ஆன்ம அறிவு எத்தனை தேகத்தை எடுத்தாலும் பிரகாசிக்கும். எனவே அறிவுடையவர் யார் என்றால் கருணை உடையவரே. கருணையின் அளவே அறிவு. அறிவினது உயர்ச்சியினாலும் தாழ்ச்சியினாலும் தேவர் என்றும் மனிதர் என்றும் சொல்லப்பட்டதே தவிர வேறு எந்த காரணத்தினாலும் அல்ல. ஆனால் அறிவு உயர்ச்சி என்பது கருணை அதிகப்படுதலில் அடங்கிவிட்டது. தேவர்களுக்கு 4 கை என்பது ஈகை பற்றிய கருணை விசேஷத்தை குறித்து சொன்னதே தவிர வேறல்ல. ஆகையால் கருணையே வடிவமாக இருக்கிறவர்களே புண்ணிய தேகிகள், அவர்களே தேவர்களும் ஆவர் என்பார் வள்ளற்பெருமான். ஒருவர் தன்னை கருணை உடையவராக வளர்த்து கொண்ட அளவே ஒவ்வொரு பிறவியிலும் அவருடைய ஞானமாக இருக்கும். ஞானம் என்பது ஆன்ம அறிவு. எனவே கருணையாகிய ஞானத்தை வளர்த்தே ஆணவத்தை நீக்க முடியும். அதனால் தான் வள்ளற்பெருமான் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே என்பார். எனவே அறிவு என்பது கருணையின் அளவு. தனிப்பெரும் கருணை உடையதே பேரறிவு. எனவே கருணையாகிய அறிவை வளர்க்கவே இறைவன் இந்த வாழ்க்கையை உருவாக்குகின்றான். அறிவை வளர்த்து பேரறிவை பெற்று அந்த பேரறிவின் மூலமே நமது ஆணவத்தை நீக்கி பேரின்பத்தை கொடுக்கின்றான் இறைவன். இந்த வாழ்க்கையே தனிப்பெரும் கருணையாகிய பேரறிவை வளர்க்க கொடுக்கப்பட்ட பாடசாலை. மனிதனாய் பிறந்து மிருகமாய் வாழாமல் இறைவன் வகுத்த பாடசாலையாகிய இந்த வாழ்க்கையில் நன்கு பயின்று மனிதன், புனிதன், புண்ணியன், உத்தமன், உத்தமஞானி, சுத்தஞானி என்று ஒவ்வொரு மனிதனும் தேர்ச்சி பெற்று பேரின்பத்தை பெற்று இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும். சரி, இப்பொழுது நம்முடைய அறிவின் அளவு என்ன என்று தெரிந்து கொள்வோம். மனிதன், விலங்குகள் மற்றும் பறவைகள், தாவரம், பாக்டீரியா என்ற வரிசையில் எடுத்துக்கொள்வோம். முன்காலத்தில் ஆன்ம அறிவு சிறிதும் இல்லாதவர்கள் மனிதனை நரபலி என்ற பெயரில் கொன்றார்கள். நரமாமிசம் உண்டார்கள். அது அறிவற்ற கொடுஞ்செயல் என்று உணர்ந்து இப்பொழுது அது யாவராலும் குற்றமாக கருதப்படுகின்றது. சட்டம் அதற்கு கடுமையான தண்டனையை கொடுக்கின்றது. அப்படி செய்கின்றவர்களை சைக்கோ என்று உலகம் உணர்கின்றது. ஏன் அப்படி அவர்கள் மனிதர்களை கொன்று உண்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அவர்களுடைய அறிவு. தன்னோடு இருக்கும் மனிதர்களை தவிர மற்ற எல்லோரையும் உணவுப் பொருளாக பார்க்கும் புத்தி அறிவு. இக்காலத்திலும் இந்த அறிவற்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களில் பல படிநிலைகள் உண்டு. சிலர் தன்னளவில் மட்டுமே சுயநலமாக இருப்பார்கள். மற்ற யாரிடத்திலும் கருணை இல்லாத ஒழுக்கக்கேடு உடையவராக, அறிவு என்பது சிறிதும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். சிலர் அந்த சுயநலத்தையும் சிறிது தாண்டி தனது குடும்ப அளவில் மட்டுமே கருணை உடையவராக இருப்பார்கள். மற்றவர்கள் உயிரை ஒரு உயிராக கூட மதிக்க மாட்டார்கள். அவர்கள் மிக குறுகிய அறிவை பெற்றவர்கள். சிலர் அதையும் தாண்டி தன் குடும்பம், நட்பு, உறவு என்று கருணையாக இருப்பார்கள். மற்றவர்களை மனிதர்களாகவே மதிக்க மாட்டார்கள். இவற்றையெல்லாம் கடந்து சிறிது அறிவு வளர்ந்தவர்கள் எல்லா மனிதர்களிடத்தும் கருணையாக இருப்பார்கள். மற்ற உயிர்களை உயிராக மதிக்க மாட்டார்கள்.
அவர்களின் அறிவு வளர்ந்திருந்தாலும் அது சிறிய அளவுடையதே. அடுத்து, விலங்குகள் மற்றும் பறவைகளில் ஒரு சில உயிர்களை உயிராக மதிப்பார்கள். மற்ற உயிர்களை இரக்கமில்லாமல் கொள்வார்கள். அவ்வளவுதான் அவர்களின் கருணை, அவ்வளவுதான் அவர்களின் அறிவின் அளவு. அடுத்து, அந்த புத்தி அறிவையும் தாண்டி விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிர்கள் போன்ற எந்த உயிரையும் கொன்று வாழ மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடிய விலங்குகளிடத்தில் இரக்கம் உண்டாகாது. பாம்பு, பூரான், தேள் போன்ற உயிர்களை கொன்று விடுவார்கள். அவ்வளவுதான் அவர்களுடைய கருணை, அவ்வளவுதான் அவர்களுடைய அறிவு. இவர்களை சாதாரண மனிதர்கள் என்று கூறலாம். இவர்களின் அறிவு ஒரு சாதாரண மனித அறிவு. அதையும் தாண்டி மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிர்கள் என்று எல்லோரிடத்திலும் கருணை உடையவராக இருப்பார்கள். கொடிய விலங்குகளை கூட கொல்ல மாட்டார்கள். எல்லா உயிர்களின் நன்மைக்காகவும் வாழ்வார்கள். அவர்கள் புண்ணியர்கள். அவர்களின் அறிவு மேம்பட்ட புண்ணிய அறிவு. மகாவீரர் தன் உடம்பு முழுக்க எல்லா உயிர்களையும் ஊர்ந்து செல்ல அனுமதித்தார். எந்த உயிரையும் தட்டிவிட்டால் கூட இறந்துவிடும் என்று அமைதியாக இருந்தார். மனுநீதி சோழனின் மகன் தான் நடக்கும் பொழுது அந்த அதிர்வால் எறும்புகள் துன்புறக்கூடாது என்று பார்த்து பயந்து நடப்பார் என்று மனுமுறை கண்ட வாசகத்தில் கூறுகின்றார் வள்ளற்பெருமான். ஒரு சிறுவன் ஒரு மூட்டை பூச்சை கொன்றதைக் கண்டு மிகவும் மனம் வருந்தி அன்று உணவு உண்ண மறுத்துவிட்டார் பாம்பன் சுவாமிகள். பலருக்கும் ஒரு கேள்வி எழும். பாம்பு, தேள், பூரான், கரப்பான் பூச்சி, கொசு, மூட்டை பூச்சி, எறும்பு இவைகளை கொல்லாமல் எப்படி வாழ முடியும் என்று வள்ளற்பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் விளக்குகின்றார். துஷ்ட ஜீவர்களிடத்தும் சிறிது பயத்தினால் வரும் துன்பம் மாத்திரமே அல்லாது கொலையினால் வரும் துன்பங்களை செய்யப்படாது என்கின்றார். எனவே சன்மார்க்கத்தில் பழகுபவர்கள் இது போன்ற கொடிய உயிர்களை தன்னிடம் வராமல் பார்த்து கொள்வார்கள். தன்னை தற்காத்து கொள்ள அதனை பயமுறுத்துவார்கள். ஆனால் அந்த உயிர்களை கொல்ல மாட்டார்கள். வீட்டினில் நுழைந்தாலும் அந்த உயிர்களை அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்துவார்கள். ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த உயிர்களை கொல்ல மாட்டார்கள். மேலும் கொசு, மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சி போன்ற உயிர்கள் வராமல் தங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல், தொடர்ந்து வீட்டில் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுதல், அந்த உயிர்களுக்காக வழிபாடு செய்தல் போன்ற செயல்கள் செய்வார்கள். இதனால் எந்த விதமான பூச்சிகளும் வீட்டை விட்டு வெளியேறும் மற்றும் புதிதாக உற்பத்தி ஆகாது. அசுத்தம் நிறைந்த இடத்திலேயே இது போன்ற பூச்சிகள் அதிகரிக்கத் தொடங்கும். இந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது என்று உண்மையாக உணர்வில் கருணை உடையவர்களுக்கு இது போன்ற உயிர்களால் துன்பம் உண்டாவது இல்லை. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பார் திருவள்ளுவ பெருந்தகை. இதனை பின்பற்றுபவர்களின் அறிவு மற்றவர்களை விட சற்று உயர்ந்தது. அவர்களை தவ வாழ்க்கை வாழும் புண்ணியர்கள் என்று கூறலாம். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்பார் திருவள்ளுவ பெருந்தகை. எந்த துன்பம் தந்தாலும் பொறுத்து கொள்வதும் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்வதுமே தவம் என்பார். இவர்களுக்கான உணவு வகைகளை நித்திய கரும விதியில் வள்ளற்பெருமான் வகுக்கின்றார். அதில் சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி என்று உள்ளது. இந்த விதிகளில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் சைவ உணவுகளிலும் சில உணவுகளை படிப்படியாக தவிர்க்க சொல்கின்றார். இந்த 3 விதியிலும் பால் சேர்க்கலாம் என்று கூறியிருந்தாலும் அதையும் படிப்படியாக குறைத்து இந்த நிலையையும் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது பால் பொருட்களையும் தவிர்க்க சொல்கின்றார். இவற்றை உணர்ந்து பின்பற்றுபவர்களின் அறிவு புண்ணிய அறிவு. இவர்களே புண்ணியர்கள். அடுத்து, இந்த புண்ணிய நிலையையும் தாண்டிய உத்தமர்கள் தாவரங்களை கூட கொன்று வாழ மாட்டார்கள். தாவரங்களில் உயிர் இல்லையா, அதனை உண்பது உயிர்கொலை இல்லையா என்ற கேள்விக்கு நாம் ஏற்கனவே நமது சேனலில் விரிவாக பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் அதனை பார்த்தால் நன்றாக புரியும். இங்கு வள்ளற்பெருமான் கூறியதை சுருக்கமாக காண்போம். தாவரங்களும் உயிர்கள்தான். அதற்கு தொடு உணர்வு என்கின்ற ஓரறிவு உண்டு. ஆனால் நம் உடம்பில் நகம், முடி, சுக்கிலம் போன்றவற்றை நீக்கும் பொழுது நமக்கு துன்பம் உண்டாகாது. அதுபோல் தாவரங்களின் வித்து, இலை, பூ, காய், கனி ஆகியவற்றை பறித்து உண்பதால் தாவரங்களுக்கு துன்பம் உண்டாகாது. மேலும் தாவரங்களுக்கு மனம் முதலான அந்தக்கரண விருத்தி இல்லை என்பதாலும் அதற்கு துன்பம் உண்டாகாது.
எனவே தாவர உணவுகள் உயிர்கொலையும் இல்லை, அவற்றை உண்பது ஜீவகாருண்யத்திற்கு விரோதமும் இல்லை என்கின்றார் வள்ளற் பெருமான். விதையை உண்பது உயிர்கொலை இல்லை என்பது எப்படி என்றால், விதையில் உயிர் இல்லை, அது பஞ்சபூதத்தோடு சேரும் பொழுது நீரின் வழியாக ஆன்மா அனுதேகத்தோடு கூடி மண்ணில் உள்ள பக்குவ சக்தியோடு கலந்து விதையில் உயிராய் நுழைகின்றது. அதனால் விளைவு உண்டாகும் முன்பு விதையில் உயிரில்லை என்பதால் அதனை உண்பது உயிர்கொலை இல்லை. வித்து, காய், கனி முதலியவற்றில் உயிர்கொலை இல்லாவிடினும் நகம், ரோமம், சுக்கிலம் முதலியவற்றில் இருக்கின்ற அசுத்தமாவது இல்லையா என்றால், தாவரங்களுக்கு கண், காது, மூக்கு போன்ற தத்துவ விருத்தியும் இரத்தம், சுக்கிலம் போன்ற தாது விருத்தியும் இல்லாதபடியால் அசுத்தமும் இல்லை என்கின்றார் வள்ளற் பெருமான். ஆனால் விதையானது பஞ்சபூதத்தோடு சேரும் பொழுது நீரின் வழியாக ஆன்மா அனுதேகத்தோடு கூடி மண்ணில் உள்ள பக்குவ சக்தியோடு கலந்து விதையில் உயிராய் நுழைகின்றது. அதனால் விதையானது முளைக்கின்றது. அந்த முளையானது வித்து, காய், கனி போல் உயிரற்ற பொருள் இல்லை, அது உயிர் உள்ளது. அதனால் முளையோடு பிடுங்குவதும் உயிர்கொலை என்கின்றார் வள்ளற் பெருமான். எனவே அடுத்த நிலைக்கு செல்பவர்கள் கேரட், பீட்ரூட் போன்ற முளையோடு பிடுங்கப்படும் எந்த ஒரு உணவையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த உணர்வு உண்டானவர்கள் உத்தமர்கள். இந்த உத்தம நிலையையும் தாண்டி அடுத்து உண்ணும் உணவு, குடிக்கும் நீர், காற்று என்று அனைத்திலும் பாக்டீரியா உள்ளது. அதனை உண்டுதான் நாம் வாழ்கின்றோம். மேலும் பல நுண்ணுயிர்கள் நம்மால் இறக்கின்றன என்று உணர்ந்து அதனிடத்தில் உண்மையிலேயே கருணை உண்டானவர்கள் அதற்காக உண்மையில் வருந்தி இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார்கள். அந்த உண்மையான கருணை உணர்வானது அகாமுதத்தை சுரக்க செய்து விடுகின்றது. இதனால் வெளியில் இருந்து உணவு எடுத்துக்கொள்வது படிப்படியாக குறைந்து விடுகின்றது. அவர்களுக்கு சுத்த சன்மார்க்க ஆகாரமாகிய புழுக்காத உணவை குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். அவர்கள் சர்க்கரை, தேன், கற்கண்டு, வெல்லம், அயம் முதலிய செந்தூரம், தாமிரம் முதலிய பஸ்பம் போன்ற புழுக்காத உணவுகளை மட்டுமே வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கருணையினால் உடலில் அகாமுதம் சுரக்கத் தொடங்கியவர்களே சிறிது காலம் இந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு வெளியிலிருந்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களுக்கு அகாமுதம் உடலில் நிரம்பி அவர்கள் இந்த தூள உடலில் வாழ்ந்தாலும் மலம், ஜலம், சிறுநீர், வியர்வை போன்றவை அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் உத்தம ஞானிகளாக இருப்பார்கள். இந்த நிலை உடையவர்களின் கருணை எப்படிப்பட்டது என்று விளக்குகின்றார் வள்ளற் பெருமான். வள்ளற் பெருமானின் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரிகளை பலரும் அறிந்திருப்பார்கள். அந்த வார்த்தைகளையே வள்ளற் பெருமானின் ஜீவகாருண்ய உள்ளத்திற்கு உதாரணமாக எடுத்து கூறுவார்கள். ஆனால் வள்ளற் பெருமான் ஜீவகாருண்யத்தின் எல்லையை ஒரு கதையின் மூலம் விளக்குகின்றார். ஒரு நாள் ஜீவகாருண்யத்தை பற்றி அன்பர்கள் சிலர் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதனை கேட்ட வள்ளற் பெருமான், ஜீவகாருண்யம் என்பது நீங்கள் நினைப்பது போல் அல்ல என்று சொல்லிவிட்டு ஒரு கதையை கூறினார். தெருவில் பெரியோர் இருவர் நடந்து சென்றனர். ஒருவர் கால்பட்டு ஒரு மண்கட்டி உடைந்து போயிற்று. அதை கண்ட மற்றவர் மயங்கி விழுந்தார். மயக்கம் தெளிந்து எழுந்த பின் மற்றொருவர் மயங்கிய காரணம் கேட்டார். அதற்கு அவர், உமது கால்பட்டு அழகிய இந்த மண்கட்டி உடைந்து இயற்கை நிலை குலைந்து விட்டதே என்று வருந்தினேன், மூர்ச்சையாயிற்று என்றார். இதுதான் ஜீவகாருண்யத்தின் எல்லை என விளக்கி அருளினார் வள்ளற் பெருமான். பிதிர்ந்த மண் உடம்பை மறைத்திட வலியார் பின்முன் நோக்காது மேல் நோக்கி அதிர்ந்திட நடந்த போதெல்லாம் பயந்தேன் என்று தமது பாடல்களிலும் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். இப்படி எங்கும் நிறைந்திருக்கும் நுண் உயிர்களிடத்தும் கருணை காட்டுபவர்கள் உத்தம ஞானிகள். இந்த உத்தம ஞான நிலையையும் கடந்தவர்கள் சுத்த ஞானிகள். அவர்களுக்கு அகமுதமும் தேவைப்படாது. பூரண அருளமுதத்தை பெற்று தங்கள் தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றி பேரின்பத்தை பெற்று இறுதியில் இறைவனோடு இரண்டர கலந்து விடுவார்கள். இதுதான் ஒவ்வொரு ஆன்மாவும் அடைய வேண்டிய முடிவான நிலை. இவ்வாறு அறிவு படிப்படியாக வளர்க்கப்பட வேண்டுமே தவிர படிப்படியாக குறைந்து போகக்கூடாது அல்லது ஒரே இடத்தில் நின்று போய்விடக்கூடாது. மனிதனை கொல்பவனிடம் போய் கருணை இருந்தால் பாக்டீரியாவையே கொல்லாமல் வாழ முடியும் என்று கூறினால் அவனால் அதனை புரிந்து கொள்ள முடியாது. கருணையானது ஒழுக்கத்தின் மூலம் படிப்படியாக வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சிலருக்கு தன்னை தவிர யாரிடத்திலும் கருணை உண்டாகாது.
சிலருக்கு தன் குடும்பத்தார்களிடத்தில் மட்டும் கருணை உண்டாகின்றது. சிலருக்கு அதையும் தாண்டி தனது நட்பு, உறவு, சுற்றம் ஆகியோரிடத்தில் மட்டும் கருணை உண்டாகின்றது. சிலருக்கு அதையும் தாண்டி சில விலங்குகளிடத்தும் கருணை உண்டாகின்றது. சிலருக்கு அதையும் தாண்டி எல்லா விலங்குகளிடத்தும், பறவைகளிடத்தும், நீர்வாழ் உயிர்களிடத்தும் கருணை உண்டாகின்றது. சிலருக்கு அதையும் தாண்டி தாவரங்களிடத்தும் கருணை உண்டாகின்றது. சிலருக்கு அதையும் தாண்டி எங்கும் நிறைந்திருக்கும் எல்லா உயிர்களிடத்தும் கருணை உண்டாகின்றது. இதில் நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம்? வள்ளற் பெருமான் சொன்ன ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பெற இன்னும் எத்தனை நிலைகளை கடக்க வேண்டும் என்று நமது நிலையை விசாரித்து உணர்ந்து நாம் அனைவரும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பயிற்சி செய்து வர வேண்டும். நம்முடைய கருணையை வளர்த்து கொண்ட அளவே நமது அறிவு. அப்படி வளர்த்து கொண்டு செல்வதே சாகா கல்வி. அப்படி எல்லா உயிர்களையும் தன்னுயிராய் பார்ப்பவர்களே பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெறுகிறார்கள். இப்படியெல்லாம் பார்த்தால் வாழவே முடியாது என்று சிலருக்கு தோன்றலாம். உண்மையில் இப்படியெல்லாம் பார்த்தால்தான் வாழவே முடியும். இப்படியெல்லாம் பார்க்கவில்லை என்றால் நாம் எல்லாம் இன்னும் சில காலமே. இந்த பதிவினை பார்க்கும் பலரும் பாக்டீரியாவை கொன்று வாழ்வது போல் இறைவன் படைத்து விட்டான் என்று நினைத்து விடுவார்கள். அப்படி நினைப்பதும் பாவம். இறைவன் எந்த உயிரையும் கொன்று வாழ்வது போல் முதல் பிறப்பில் படைக்கவில்லை. ஆனால் அடுத்தடுத்த பிறப்பில் நாம் செய்த கர்மம் நமக்கு அப்படி உருவாக்கி விட்டது. நமது முதல் பிறப்பு என்ன என்பதை ஆன்ம தத்துவமாகிய பிரம்மன் தத்துவத்தில் காண்போம். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.